எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக மறுபடியும் நன்றியோடுமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி எங்களுக்கு ஒரு புதிய நாளை கூடி நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய ஆசையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய பாதுகாப்பும் ஆண்டவரே உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய ஈவும் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்துட்டீங்கப்பா. இப்படி ஒரு புதிய நாளை கூடி காண இந்த அதிகால நேரம் எங்களுக்கு வாழ்க்கையில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் நீர் புதிய புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் இன்றைக்கு மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னைக்கு ஆண்டவரே பகல் காலம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் வேலைகளில் படிக்க போகிற இடத்துல கர்த்தாவே எந்தெந்த காரியங்களில் ஆறாரெல்லாம் ஈடுபடுகிறேனோ எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பும் உம்முடைய வழிநடத்தல் இருக்கும் என நான் செபிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தாவே இந்த பகல் காலம் வானம் வழியாக கரை வழியாக ஆண்டவரே கடல் வழியாக பயணம் பண்ணுகிற இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். எந்த விதத்தில் ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ என் மக்களை வாட்டி வதக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கவே கூடாதப்பா. உண்மை நம்பி உங்களோட பாதம் பணிந்து நான் செபிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களுக்கு நீங்க ஈடுபடுகிறது அனைத்தும் வெற்றிகரமாக ஜெயகரமாக முடிய கர்த்தர் கிருபைதார். அதுக்காக செபிக்கிறேன். துக்கத்திலே கண்ணீரிலே புலம்பலிலே பட்டினியிலே தரித்திரத்திலே வியாதியிலே மரணத்திலே பலவிதப்பட்ட போராட்டங்களிலே சிக்கலுக்குள்ளே கிடக்கிற எல்லா மக்களையும் விடுவித்து ரட்சித்து காப்பாற்றி அவங்களுக்கு தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீர் கொடுத்து பாதுகாத்து நிலநிறுத்தும்படி நான் செபிக்கிறோம். எல்லாரையும் கருத்தில் கொடுக்கிறோம். எம்ஏஜி காஸ்பல் வாய்ஸ் மூலமாக இந்த ஜெபத்தில் மக்கள் எங்கெங்கல்ல இருந்து கேட்கிறேனோ உங்களை எல்லாரையும் கர்த்தர் அனுகிரகித்து பலப்படுத்தி நிலநிறுத்தி உங்களோட வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துங்க. விழிப்புள்ள மக்களாய் மாற்றுங்க. பரிசுத்தம் உள்ளவங்களாய் மாற்றுங்க. ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாக உண்மை காணக்கூடிய கண்கள் உள்ளவங்களாய் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் உள்ள மக்களாய் ஆண்டவரே உங்களோட கூட வாசம் பண்ணக்கூடிய தாகமுள்ள மக்களாய் மாற்றும்படி நான் செபிக்கிறேன், கருதல் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, அடியனை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட எம்ஏஜி காஸ்பல் வாய்ஸ் மூலமாக ஜெபத்திலிருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வருக வருக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் நிச்சயமாகவே வாழ்த்துவாராக, பலப்படுத்துவாராக, நடத்துவாராக. இன்றைக்கு இந்த அதிகால நேரத்தில் இந்த ஜெபம் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜெபம் ஆரம்பித்து 1200ஆம் நாளுக்குள்ள நான் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதோட துவக்கத்தின் முடிவுகளோட பிரசன்னம் இதுவரைக்கும் இருந்தது, இனிமேலும் இருக்க நாம் செபித்துக் கொள்வோம். ஒரு இரு வேத வாக்கியத்தை வாசி நம்ம செபிக்கலாம். மத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கொண்டு வைக்க ஆசைப்படுகிறேன். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் பாருங்க, ஒரே ஒரு பிரசங்கம் பேதுரு கொடுக்கும் 3000 பேர் 5000 பேர் 7000 பேர்ல ரட்சிக்கப்படுறீங்க நீங்க பார்க்கிறீங்க அல்லவா? அப்போ ஏன் அப்படி ரட்சிக்கப்பட காரணம்? அன்னைக்கு இதே போன்ற பிஏ சிஸ்டம் இருக்கிறதா இல்லை, இதே போன்ற கட் அவுட் இருக்கிறதா இல்லை, இதே போன்ற மேடைகள் அமைக்கிறாரா இல்லை, இதே போன்ற எந்த விளம்பரங்கள் டிவி இல்லை, செல்போன் இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை, விளம்பரம் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பண்ணால் ஏதாவது பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும். அது யாரு செய்வாங்க? யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா ஒன்றுமே இல்லாம இவ்வளோ திரளான ஜனங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்து அவர்கள் வசனத்தை கேட்டு சுகம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது எப்படி? 14ஆம் வசனம் பாருங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். இந்த காரியம் அந்த காலகட்டத்தில் நடந்தது போல தொடர்ந்து கண்டினியூ இன்று வரைக்கும் நடந்திருந்தா இந்த உலகத்தில் இயேசுவை அறியாத ஒரு மனிதனும் இருந்திருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம எப்படி சர்ச்சுக்கு வர, எப்படி மீட்டிங் வராங்க? நானும் என் குடும்பம் எல்லாரும் வராங்களா? அதுவும் இல்லை. குடும்பம் கூட எல்லாம் கூட வரமாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இது நடந்திருக்குது. அதே புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இங்க இருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களோட விசுவாசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு தொடருக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் தட்டினா போதும், இந்த வியாதிஸ்தர்கள் சொஸ்தம் ஆகும் என்று அந்த மக்கள் அறிந்தார்கள். அறிந்துதான் கொண்டு வந்து அவங்களை படுக்க வச்சிருக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்க? எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் சுகம், அத்தனை பேருக்கும் விடுதல். இப்ப எல்லாம் மீட்டிங்ல நீங்க வியாதிஸ்தர்களை கூட்டிட்டு வாங்க, மற்றவங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அந்த காலகட்டத்தில் இருந்த விசுவாசம் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த வேகம், அன்னைக்கு இருந்த தாகம், அன்னைக்கு இருந்த பசி இன்னைக்கு மக்களுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தெய்வம் தான், அதே பைபிள் தான், அதே சத்தியம் தான் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காலத்துல இந்த காலத்துல எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சமுதாயத்தில் இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் மேக்சிமம் இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தான். இன்னைக்கு பிராமண சமுதாயத்தை எடுத்து பாருங்க, 99% ஆட்களுக்கு இந்த பைபிள் நல்லா தெரியும். நம்முடைய அரசியல் தலைவர்களை எடுத்து பாருங்க, நம்முடைய தேசத்து பிரதமர்களை எடுத்து பாருங்க, அதிகாரிகளை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த வேதம் தெரியும். அவர்கள் எல்லாம் இந்த வேதம் படிச்சவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க அது வெளியிடங்கமாய் காட்டுகிறது இல்லை, மற்றவங்களை போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நான் அதை சைக்க போக விரும்பல. இங்க நடக்கிற காரியம் எப்படின்னு கேட்டா, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி, பார்த்தீங்களா? இதே போன்ற வாகன வசதிகள் அன்னைக்கு கிடையாது, இதே போன்ற எந்த வசதியும் இல்லை, இதே போன்ற ரோடு இருக்கிற இல்லை. கரடு முரடான பாதைகளில, காட்டுல, மலைகளில, குன்றுகளில் கிடக்கிற ஜனங்களை எப்படி பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி, பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். வீதிகளில் கொண்டு வைத்திருக்கிறாங்க. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள், பட்டணங்கள் என்று சொல்லும் எப்படி, பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று என்னோட வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ, ஆவிக்குரிய எந்த சபைக்கு நீங்க போறீங்களோ, அந்த சபைக்கு நீங்க கைவீசி போகக்கூடாது. நீங்க மற்றவர்களை அழைத்து கொண்டு போகணும். போகிற நீங்கள் விசுவாசிக்கணும். இப்ப இந்த கொண்டு வந்தவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் உண்டு. அந்த பேதுரு, அந்த வியாதிஸ்தலுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவர்கள் எல்லாம் மரணப்படுக்கை கிடக்கிறவங்க தான், பிசாசு பிடித்தவங்க தான், பைத்தியம் பிடிச்சவங்க தான். அவங்களுக்கு எங்க கொண்டு போறேன்னு தெரியல. ஏடா எங்களை ரோட்டிலே கொண்டு படுக்க வைக்கிற, ஏடா எங்களை இப்படி பண்றேன்னு சொல்லி அவங்க புலம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது எதுக்காக. ஆனா கொண்டு வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் நடந்து வருகிறார், அவனோட நிழல் இவர்கள் மேல் தட்டினால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். பேதுரு இயேசுவா? இல்லை, தேவனோட மனுஷன், தேவனோட ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மீன் பிடிக்கிற மீனவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நடந்து வரும்பொழுது அவனோட நிழல் தட்டினால் விடுதலை கிடைக்கும் என்று அந்த காலத்தில் மக்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு இல்லை. அந்த காலகட்டத்திலாம் மக்கள் ரொம்ப நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் தான் வாழ்ந்து வந்தோம். இந்த காலகட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நம்ம ஹீரோ தான். இன்னைக்கு அநேகர் ஹீரோ ஆயிருக்கிறாங்க. அந்த ஆரம்ப காலங்களில் இருந்த வேகம், அன்னைக்கு இருந்த சந்தோஷம், அன்னைக்கு இருந்த ஆர்வம், அன்னைக்கெல்லாம் வாரி வாரி கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பாங்க, ஊழியத்துக்கு ஓடி ஓடி வருவாங்க, சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க, மனநிறைவோடு இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்போ எப்படி இருக்கிற நீங்களே யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நம்மளுக்கு போறதுனால என்ன நஷ்டம்? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுகிறது இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்கள் சேர்க்கப்படுகிறது இல்லை. பெருங்கூட்ட மக்கள் அக்கினி கடலை கொழுகி கொண்டிருக்கிறார். பெருக்கூட்டம் மக்கள், எண்ணிக்கை கடங்காத பெருங்கூட்டம் மக்கள் அக்கினி கடலை கொழுகி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை விஷயத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட விசுவாசிகளும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அத்தனை பேர்களுடைய இரத்த பலியும் என் மேலும் உங்கள் மேலும் கர்த்தர் கேட்பாராக.
இதுக்காக தான் தினமும் இந்த சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு நான் அனுப்புறேன். அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம ஊர்ல ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிராமத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம பட்டணத்தில் நீங்க இருந்தா அவங்க ரட்சிக்கப்படாத இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களோடு போய் அன்பாக பேசி அவர்களை கூட்டி கொண்டு வந்து அவங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு. நம்ம இப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு அந்த டாக்டரை தெரியும், ரொம்ப கைராசி உள்ளவர், அந்த ஹாஸ்பிட்டலே போனா சக்சஸ் ஆயிடும், அவ்வளோ ஒன்றும் பணம் வாங்குறது இல்லை, நீங்க போய் பாருங்க, எப்பேற்பட்ட வியாதி அங்க போனாலும் சுகமாகும், அந்த டாக்டர் நல்ல கைராசி உள்ளவர், அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருக்குது, அங்க கொண்டு போங்க, அந்த லேடி டாக்டரா, அந்த டாக்டரா, ஓ அப்பா உங்களை தொட்டாலே போதும், போய் பாருங்க. இப்படி எல்லா மக்களையும் அந்த பக்கமா தான் நம்ம வழிதான் நடத்திட்டு போறோம். அங்கதான் நம்ம வழி நடத்துறோம். கிறிஸ்துவாண்ட நம்ம வழி நடத்துகிறது கிடையாது. இது 100க்கு 100 தப்பு. ஆண்டவருக்கு மறுபடியும் நான் சொல்றேன், நீங்களும் நானும் சேர்ந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த 1200ஆம் நாள் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் நீங்க கிறிஸ்துவாண்ட கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு முன்ன நீங்கள் விசுவாசிக்கணும். வர்றவங்களுக்கு விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்க நம்பினால் இயேசுப்பா நிச்சயம் அற்புதங்களை செய்வார். இதை படித்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அறிய வேண்டியது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த வசனத்தை பிடிங்க. ஆண்டவரே, நானும் இதுக்கு பங்குள்ளவனாய் மாறணும், பங்குள்ளவளாய் மாறணும், எனக்கும் அந்த பாக்கியம் வேணும், எனக்கும் அந்த பாக்கியம் வேணும், நானும் அந்த பகுதிக்கு வரணும், என்னை அதுக்காக நீ வழி நடத்துங்கப்பா என்று சொல்லி நீங்க நம்பினால் இயேசுப்பா நிச்சயம் உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். திரள் கூட்ட மக்களை நீங்கள் கிறிஸ்துவாண்ட வழி நடத்தலாம். அதுக்கு எந்த சந்தேகமே கிடையாது, எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் கொண்டு வாங்க மக்களை. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் அவர்களுக்காக பாரப்படணும். நீங்க அவர்களை கொண்டு வருகிற மக்களுக்காக போராடணும். நீங்க கர்த்தருடைய கிருபையை பெற்று நீங்க ஜெபித்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அந்த பேதுருவை அழைத்தவர் தான் ஊழியர்களை உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த பேதுருவுக்குள்ள இந்த அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுடைய பொழைப்புக்காகவோ, உங்களுடைய வருமானத்துக்காகவோ, உங்களுடைய பேருக்காகவோ கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய அழைப்பையும் அவருடைய காரியத்தையும் நீங்கள் ஈடுபடுத்த கூடாது. உங்களை தாழ்த்தணும், தரமட்டமாய் தாழ்த்தணும். நான் ஜெபித்தால் இந்த பேய் ஓடும், நான் ஜெபித்தால் இந்த வியாதி சுகமாகும், அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வருகிறது உண்டானால் நீங்க தொட வேண்டாம். நீங்க நடந்து போகும்போது உங்களுடைய நிழல் தட்டி மக்கள் அற்புதத்தை அற்புதத்தை செய்வாராக. அப்படிப்பட்ட விசுவாசம் மக்களுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். எங்க போதகர்கிட்ட கொண்டு வந்து ஜெபித்தால் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். எங்க போதகர் சொன்னா அப்படி நடக்கும். எங்க போதகரால் இந்த காரியம் சாதிக்கும் என்று உங்களுடைய சபை மக்கள் உங்களை நம்பணும், உங்களை விசுவாசிக்கணும். அதற்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ள உங்களை விட்டு கொடுக்கிறது உண்டானால் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் நம்ம கிறிஸ்துவாண்ட கொண்டு வரலாம், அவங்களை வழிநடத்தலாம், அவங்களுக்காக போராடலாம், அவங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காராக மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடுமே துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் நீ நல்லவர், எல்லாவற்றுக்கும் நீ போதுமானவர். உமக்கு அசாத்தியமான காரியங்கள் ஒன்றும் இல்லப்பா. நீ சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவா இருக்க நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்த அதே அற்புதம் இந்த நூற்றாண்டில் நடக்க என் கர்த்தர் கிருபையை தாரும். எல்லா விசுவாச உள்ளத்திலும் என் கர்த்தர் பேசுவீராக. ஆத்தும தாகம், ஆத்தும பாரம் என் தேவன் கொடுக்கும் என்று நான் செபிக்கிறோம். ஐயோ, அந்த கிராமங்கள் பட்டணங்கள் பாழாய் போவது என்று சொல்லி புலம்பக்கூடிய அந்த புலம்பல் எல்லாம் நெஞ்சுக்குள்ளே வரட்டப்பா. கண்ணீரோடு கதற, ஆத்தும பாரத்தோடு புலம்ப, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது சொல்லி அந்த வேதனையோடு பிள்ளைகளை காண என் கர்த்தர் கிருபை தரும்படி நான் செபிக்கிறேன். அதுக்காக என் மக்களை ஆயத்தப்படுத்துங்க, அதுக்காக என் மக்களை தகுதிப்படுத்துங்க, அதுக்காக என் மக்களை கர்த்தாவே ஆமீன் அந்த மகிமையுள்ள சந்தோஷத்திலே கொண்டு வரும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. ஒருவரும் இந்த காலகட்டத்தில் ஆலயங்களுக்கு வரும்பொழுது, கூட்டங்களுக்கு வரும்பொழுது வெறுங்கையாய் வர நீர் அனுமதிக்க கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த உண்மையானால் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யும்படி நான் செபிக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இருந்து மக்கள் எப்படி செய்தேனோ அதே போல எங்கள் ஜனங்களும் செய்யட்டப்பா. எங்கள் விசுவாசிகளுக்குள்ள அந்த தாகத்தையும் அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என் தேவன் கொண்டு வரும்படி நாமத்தை நான் செபிக்கிறேன். என் கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா.
எல்லா சபைகளும் ஆத்துமாக்களை கொண்டு பெருகட்டும். எல்லா கிராமங்களும் பட்டணங்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். இங்கே வாசிக்கும் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளில் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து பார்த்தீங்களா, சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார் என்ற வார்த்தை பார்க்கும்போது, ஏசப்பா, நாங்க செய்கிற ஊழியமே இல்லப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரும் புலம்புங்க, ஒவ்வொரு விசுவாசிகளும் புலம்புங்க. எங்களுக்கு இந்த அபிஷேகம் வேணும், எங்களுக்கு இந்த வல்லமை வேணும், எங்களுக்கு இந்த தாகம் வேணும். நாங்களும் அப்படி மாறணும். எங்களுக்கு அந்த கிருபை, எங்களுக்கு அந்த தயவு அப்பா எங்களுக்கு தந்தரலும் என்று சொல்லி கண்ணீரோடு புலம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா. ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட உள்ளத்திலும் இந்த பயம் உண்டாகட்டும். ஐயோ, நான் கர்த்தருக்குள்ளே வந்த எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே, என் ஆண்டவருக்கு என்னால் எந்த லாபமும் இல்லையே, என்னால் அவருக்கு பெரிய சேதம், பெரிய நஷ்டம். எனக்கு அவர் கரையம் கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். ஆனபடினால இவ்வளோ நன்மைகளை எனக்கு செய்து என்னை ரட்சித்து, ஒன்றுமில்லாம இருந்து எனக்கு வீடு இல்லாதனுக்கு வீடு, வேலை இல்லாதனுக்கு வேலை, குடும்பம் இல்லாதனுக்கு குடும்பம், பிள்ளைகள் இல்லாத எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் தந்து எங்களை கனப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தோமே. நான் இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு எனக்கு எல்லாமே தந்திருக்கிறாரே. இவ்வளவு தந்தும் நான் அவருக்கு முன்பாக நன்றி கட்டவளாய் நடந்து கொள்ளுகிறேனே. இதுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணுமே, இதுக்கு நான் பதில் சொல்லணுமே. என்னை கணக்கு கேட்பாரு, நான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டுமே. அந்த தாகம் என் மக்களுக்கு கொடுங்கப்பா. எங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, எங்க ரத்த பந்தங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, எங்களோட நண்பர்கள் சிநேகிதர்கள் எங்களுடைய அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, எங்க கிராமங்கள் பட்டணங்களில் எவ்வளவு மக்கள் கிடக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தெபோரால் சொன்னது போல கிராமங்காமேன் தெபோரலாகி நான் விழித்தெலும்பாவிட்ட தாயாக நான் விழித்தெலும்பாவிட்டால் பட்டணங்கள் கிராமங்கள் பாழாய் போகணும்ல. அந்த ஒரு தாகத்தை என் மக்களுக்கு நாட்களில் என் தேவன் தரும்படி என்ற நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரதை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கேட்கிற மக்கள் காதால கேட்டு விட்டுவிடக் கூடாது. எல்லாருடைய உள்ளத்தில் பயம் உண்டாகட்டும், ஒரு நடுக்கம் உண்டாகட்டும். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், என்னை எதுக்காக இயேசு ரட்சித்தார், என்னை எத்தனையோ பேர்கள் பலவிதப்பட்ட நிலைமையில் மரித்தாரே, கொரோனாவிலே வாரிக்கொண்டு போனாரே, கூட்டமா என்னை ஏன் உயிரோடு வைத்தார்கள், அதற்கு காரணம் என்ன, அதை புரிந்து செயல்பட என் மக்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. என்னை உயிரோடு வைத்தது அநேகரை கிறிஸ்துவாண்ட நடத்ததுக்காக தான், சபைகள் ஸ்தாபிக்கிறதுக்காக தான், சபைகள் கட்டுவதற்காக தான், மக்களை ரட்சிப்பதற்காக தான், நரகத்தை காலி செய்து பரலோகத்தை நிரப்புவதற்காக தான் தெய்வம் என்னை உயிரோடு வைத்தார் என்ற சிந்தை என் மக்களுக்கு கொண்டு வரட்டப்பா. எங்களுக்கு சொத்து சேர்த்து, எங்களுக்கு பொருள் சேர்த்து, நாங்கள் ஆடம்பரமாய் வாழ்ந்து நாங்கள் மட்டும் பரலோகம் போவதற்கு துணிகரமாயிருக்கிற மக்களோடு இன்னைக்கு என் கர்த்தர் இடப்படும் என்று நான் செபிக்கிறோம். என் சபை மட்டும் வளரட்டும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும். அப்படிப்பட்ட சிந்தை ஒரு ஊழியக்காரர்களுக்கோ ஒரு விசுவாசிகளுக்கோ இருக்க கூடாதப்பா. அது பாவத்தில் பெரிய பாவம். எல்லா சபைகளும் வளரணும், எல்லா ஊழியங்களும் வளரணும், எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சிந்தை எல்லாரும் நெஞ்சுக்குள்ளே கர்த்தர் தந்து எங்களை கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆலோசனை தள்ளி விடாம இதை சந்தோஷத்தோடு அன்போடு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி பிரகாசிக்க ஆத்துமாக்களை கப்பி கொண்டு பாலசிங்கங்களாய் எங்களை மாற்றமிட்டு ஜெபிக்கிறோம். அல்ல இலையாய் திரளாய் மக்கள் கூட்டமாய் எல்லா சபைகளிலும் நிரம்பட்டும். கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம், கருத்தில் கொடுக்கிறோம். இது போய் சேரும் இடமெல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், விடுதல் உண்டாகட்டும் அப்படின்னு தாழ்த்துகிறோம். இது நிமித்தம் உண்டாகிற சகல கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை நீங்க படிக்கணும், கேட்டு விடக்கூடாது. அதன்படி செய்யுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.